ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு ஒரு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்ருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சரிங்களா? இந்த சர்ப்பங்கள் தேள்களை சத்ரு அப்படின்னா பிசாசத்தை வெளிப்படுத்துது முதலாவது. சரிங்களா? இது நம்மள ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. சரிங்களா? அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சரிங்களா? அப்படி நம்ம இருக்கணும். நம்மளுடைய பாவங்கள் எப்பயுமே அறிக்கிடணும். அப்பதான் அந்த வசனம் நமக்குள்ளார கிரியை செய்யும். ஒவ்வொரு நிமிஷம் நம்ம செய்த பாவங்கள் நம்ம அறிக்கை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? இப்ப நானும் ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய பாவங்களை அறிக்கிட்டு தான் போவேன். போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணும் போது அந்த பிசாசு எதுவும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா? இப்ப இந்த வசனத்தை படிச்சுட்டு இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க சோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரிங்களா? நம்ம எப்பயுமே நம்மளுடைய பாவத்தை ஒப்பு கொடுக்கணும். அண்டே நான் பாவம் செஞ்சுட்டேன், ரத்தத்தினாலே என் பாவங்களுக்கு அழுவுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? அப்பதான் அந்த வசனம் நமக்குள்ளார கிரியை செய்யும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாத ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்காம நாம் போய் நம்ம பிசாசை நம்ம துரத்த முடியாது. சரிங்களா? அதனால சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒருத்தன் நமக்கு சூனியம் வைக்கிறான், நமக்கு வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, நோயோடு இருக்கிறேன், வேதனையா இருக்கிறேன், துன்பமா இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார அதை பண்றான் இதை பண்றான், நீ சோர்ந்து போகாதீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்க. சரிங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த பிசாசு எல்லாம் உங்களை எதுவுமே மேற்கொள்ள முடியாது. அதை நீங்க மேற்கொள்கிற வல்லமே ஆண்டவர் கொடுப்பாரு. அதான் லாஸ்ட் அவர் சொல்ற பாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சரிங்களா? உங்களை எதுவுமே சேதப்படுத்தாது. சரிங்களா? நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஃபர்ஸ்ட் பாவங்கள் அறிக்கை எடுத்து ஒப்பு கொடுங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். காட் பிளஸ் யூ.